வஉசியை பற்றி இந்த மேடையில் பேசுறதுக்காக முகில் மொழியன் அரங்கத்தில் தயாராக இருக்கிறாரு. இந்த நிமிடங்கள் உங்களுக்கானது. சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம், என் பெயர் முகில் மொழியன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வஉசி. கோரா மில் என்ற ஒரு மில் இருக்கிறது. அதை அன்று வெள்ளையர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த மில்லில் நம் தமிழர்கள் தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மில்லில் நம் தமிழர்களை ஒரு அடிமையை விட மோசமாக பார்ப்பார்கள். உணவு இடைவேளை கிடையாது, விடுப்பு கிடையாது, ஓய்வு கிடையாது. 18 மணி நேர வேலை, ஆனால் அதற்கு மேலும் வேலை பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் தமிழர்கள் அந்த வெள்ளை அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் செய்கிறார்கள். அதற்கு அந்த வெள்ளை அரசாங்கம் கூறுகிறது, நீங்கள் மட்டும் இந்த போராட்டத்தை நிறுத்தவில்லை என்றால் உங்களை நாங்கள் எல்லோரும் சுட்டு கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறார்கள். பயந்த நம் தமிழர்கள் வஉசியிடமும் சிவமிடமும் வந்து கூறுகிறார்கள். அதற்கு வஉசி கூறுகிறார், நீங்கள் மட்டும் இந்த போராட்டத்தை தொடர்ந்தால் இங்கிலாந்தில் இருக்கிற மில்கள் வரை மூடப்படும் என்று கூறுகிறார். அதற்கு ஒப்புக்கொண்ட நம் தமிழர்கள் அந்த போராட்டத்தை வஉசியின் தலைமையில் தொடர்ந்தனர். பயந்த வெள்ளையர்கள் வஉசியிடம் வந்து கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், நாங்கள் அதை தருகிறோம், ஆனால் நீங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று கூறியவுடன் அதற்கு வஉசி கூறுகிறார், எங்களுக்கு 12 மணி நேர வேலை இருக்க வேண்டும், உணவு இடைவேளை வேண்டும், விடுப்பு வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த வெள்ளை அரசாங்கமும் ஒப்புக்கொண்டனர். விபின் சந்திரபாலர் ஒரு பெரிய விடுதலை வீரர். அவர் விடுதலையாகின்றார். இதை சென்னையில் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று பாரதியார் சென்னையிலே அனுமதி வாங்கி கொண்டாடுகிறார். இதே போல தூத்துக்குடியில் வஉசியும் சிவமும் கொண்டாட வேண்டும் என்று அனுமதி வாங்க ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு செல்கிறார்கள். அங்கு போய் பார்த்தால் ஆட்சியாளர் இங்கில்லை, வீட்டில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். வீட்டுக்கு சென்று பார்த்தால் ஆட்சியாளர் இங்கில்லை, அலுவலகத்தில் தான் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். கோமடைந்த வஉசியும் சிவமும் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே பேசுகிறார்கள். கொதித்தெழுந்தது மக்கள் மட்டுமல்ல, தாமிரபரணி தண்ணீரும் தான். அலறிய வெள்ளையர்கள் வஉசிக்கும் சிவத்திற்கும் இரட்டையால் தண்டனை கொடுக்கின்றார்கள். வஉசிக்கு 40 ஆண்டுகள் தண்டனை, ஆனால் சிவத்திற்கு வெறும் 10 ஆண்டுகள் மட்டுமே தண்டனை. இதை அறிந்த நம் மக்கள் வெள்ளை அரசாங்கத்திடம் போய் கேட்கிறார்கள், ஏன் வஉசிக்கு மட்டும் 40 ஆண்டுகள் தண்டனை, சிவத்திற்கு வெறும் 10 ஆண்டுகள் மட்டுமே தண்டனை என்று கேட்டவுடன் அதற்கு அந்த வெள்ளை அதிகாரி கூறுகிறார், சிவம் என்றவன் கருவி, ஆனால் அந்த கருவியை வைத்து வெள்ளை ஆட்சிக்கு எதிராக வீசி பார்த்தவன் வஉசி, அதனால்தான் அவனுக்கு 40 ஆண்டுகள் தண்டனை என்று கூறுகிறார். சிவமும் சிதம்பரமும் சேர்ந்தால் சூறை காற்றும் நெருப்பை போல இருக்கிறது என்று வரலாறு கூறுகிறது. சிவம் எனும் பெரும் தீயை வார்த்தெடுக்கிற சூறை காற்றாயிருக்கிறார் சிதம்பரம். எனவே எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முகில் மொழியன் வஉசி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அழகான வரலாற்றை நம் முன்னால் படம் பிடித்து காட்டியிருக்கிறார். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நடுவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் முகில் மொழியன். வணக்கம் அம்மா. முகில் அப்படின்னா என்னது? மேகம். மேகம் என்ன தரும்? மழை. இன்னைக்கு உங்கள் பேச்சு அப்படிதான் இருந்தது. உண்மையிலே சொல்கிறோம், நாங்கள் வஉசி பற்றி நிறைய மேடைகளில் நானும் அண்ணெல்லாம் பேசியிருக்கிறோம். நாங்கள் யாருமே பதிவு செய்யாத ஒரு பேச்சை இன்றைக்கு முகில் வழங்கியிருக்கிறார். அதுக்காகவே அவருக்கும் சங்கரா தொலைக்காட்சிக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஆங்கில ஏகாதிபத்தியத்தை வலிக்க வலிக்க குத்திய வைர ஊசி வஉசியை இவ்வளவு சின்ன வயதில் இவ்வளவு பெரிய விஷயத்தை ரொம்ப அழகாகவும் சுதந்திர பற்றோடும் பேசிய உங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இன்னும் நீங்கள் நல்ல பெரிய உயரத்துக்கு வஉசி மாதிரியே பேரும் புகழுமா வருவீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக தன்னுடைய மதிப்புரையை அன்பிற்கினிய அக்கா வழங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்முடைய அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்கிறார். வேடிக்கையாக மேடையில் பேசுகிற எல்லாரும் சொல்லுவாங்க, கிழிந்த இந்தியாவை தேய்த்த ஊசி வஉசி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவம் பேசினால் சவம் கூட எழுந்து நிற்கும். இதெல்லாம் கேட்ட சொற்கள். ஆனால் உன்னைய மாதிரி ஒரு இளைஞன் வந்து ஒரு வஉசி மாதிரியே மாறி ஒரு சுப்பிரமணிய சிவாவை பற்றி வேறு விஷயங்கள் பேசியிருந்தால் அது சராசரியாக இருக்கும். இந்த மண்ணில் தொழிலாளர்களுக்காக தொழிலாளர்களுடைய தோழனாக முதலில் அறிவிக்கப்பட்ட மனிதன் வஉ சிதம்பரம் பிள்ளை என்பதை அந்த பதிவு செய்த விதம் ரொம்ப, அது என்ன சொல்கிறது, தகுதியும் திறமையும் வாய்ந்த பேச்சு. உன்னுடைய பேச்சு இன்னும் பெரிய உயரத்துக்கு நீ போவ.
உன்னுடைய உடலசைவு மொழின்னு சொல்லுவாங்க அதற்கு, அதுவும் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். நல்ல கருத்து பதிவு, வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. ரொம்ப அழகா 2 நடுவர்களும் தங்களுடைய மதிப்புரைகளை வழங்கி இருக்கிறாங்க. அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் சொன்னது போலவே இந்தியாவில் முதல்ல தொழிற்சங்கத்தை நிறுவியவர் வஉசி தான். பொது உடைமைங்கிற சித்தாந்தம் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில் பொது உடைமை சார்ந்து ஒரு தொழிற்சங்கத்தை நடத்தி காட்டிய பெருமை வஉசிக்கு மட்டும்தான் உண்டு. அதுலேயும் வஉசிக்கிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. போராட்டம் அப்படின்னா எல்லாரும் உட்காருங்க போராடுங்க அப்படின்னு சொல்லி அந்த போராட்டக்காரர்களை அப்படியே விட்டுறாமல் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தன்னுடைய சொத்து, தன் மனைவியினுடைய நகைகள் அத்தனையும் அடமானம் வச்சு அந்த குடும்பங்களினுடைய வயிற்றுப்பசியை போக்கிய முதல் தொழிற்சங்கவாதி வஉசி தான். இன்றைக்கு இருக்கிற நாம் எல்லோரும் வஉசி கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய பாடத்தை இன்றைக்கு முகில்மொழியன் அவருடைய உரையால் நமக்கு வழங்கி இருக்கிறார். வாழ்த்துக்கள் தம்பி. தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் தரமான தலைப்புகளில் அறிவார்ந்த செய்திகளை எங்களோடு பகிர்ந்துக்கோங்க. வாழ்த்துக்கள்.